என் பெயர் கார்த்திக். நான் பச்சூர் அடுத்த பாறையூர் வில்லேஜில் வசித்து வருகிறேன். என்னுடைய வாழ்வாதாரமான தேநீர் கடை ஆத்தூர் குப்பம் இந்தியன் ஆயில் அருகில் கடந்த 2020லேருந்து 2025 வரைக்கும் ஆத்தூர் குப்பம் இந்தியன் ஆயில் அருகில் ஆவின் பாலகம் நடத்தி வந்தேன். எனது கடையை பார்த்தீங்கன்னா இரவாக காலி செய்து விட்டனர். இதுக்கு காரணம் என்னவென்று பார்த்தால், முனிராஜ் என்பவர் என்னிடம் அவரிடம் என்று கூறி வாடகைக்கு விட்டார். கடை வைத்து பிக்கப் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா 2 மாதம் கழித்து ஹைவே NH 4 வழி சாலைக்கு சொந்தமான ஹைவே பேட்டன் வண்டி இது ஹைவே இடம் எதுக்காக வச்சுன்னு கேட்கும் பொழுது, நான் முனிராஜிடம் அவரிடம் என்று கூறி எனக்கு வாடகைக்கு விட்டார் என்று சொன்னேன். ஆனால் பார்த்திங்கன்னா அவர் 4 வழி சாலைக்கு சொந்தமான NH வண்டி கேட்கும் பொழுது ஸ்க்ரீன் நின்று கொண்டு கடையை காலி செய்ய என்று கேட்கும் பொழுது அவர் எதுவும் பேசவே இல்லை. ஆனால் நான் அவர்களிடம் பேசினேன். என்னவென்று கேட்கணும், ஆனால் ரொம்ப கஷ்டப்பட்டு வச்சுருக்கேன், ஒரு கொஞ்ச நாள் ரன் பண்ணுறேனான்னு கேட்டதுக்கு அவர் சரி நீ பாரு அப்படின்னு சொல்லிட்டு போனார். மேனேஜரிடம் பேசு அப்படின்ட்டு போனார். மேனேஜரிடம் நான் போய் பேசும்பொழுது, ஆனால் இந்த மாதிரி ஏற்கனவே ரொம்ப கஷ்டப்பட்டு நொந்து நூலாகிட்டு இருக்கேன், வேறு வழி இல்லை, நான் என் வாழ்வாதாரம் கடையை நம்பி தானே இருக்குதுன்னு சொல்லி நான் கேட்டதுக்கு அவர் யாருக்கும் எந்த ஒரு இடைஞ்சலும் இல்லாமல் நீ வச்சுக்கோ, நாங்கள் சொல்லும் போது எடுத்துருன்னு சொல்லியிருந்தாங்க. 4 வழி சாலை பிரச்சனை முடியுது. அதுக்கப்புறமாக பார்த்தீங்கன்னா முனிராஜ் என்பவர் இது என்னுடைய இடம், நீ கம்பல்சரி வாடகை கொடுத்து தான் ஆகணும்னு சொல்லி மாதம் 6000 ரூபா வாடகையும் 40,000 ரூபா அட்வான்ஸும் பெற்றார். பெற்ற பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு 4 வருடங்களாக கடையை நல்ல நிலைமைக்கு கொண்டு சென்றிருந்தேன். அதன் அடிப்படையில் திடீரென்று வாடகை ஏற்றி கேட்கும் பொழுது நான் கொடுக்க மாட்டேன் என்று மறுத்தேன். ஏன்னு கேட்டதற்கு அவர் பார்த்தீங்கன்னா இது ஏன் இடம், இல்லாட்டி காலி பண்ணுருவேன், நைட்டோட நைட்டு பிடிங்கி போட்டுருவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டினதால நான் சரி இருங்க பார்க்கலான்னு சொல்லியிருந்தேன். அப்படி இருந்தும் எனது கடையில் வேலை பார்த்த ஏழுமலை என்பவர் அவரிடம் சென்று, நான் உனக்கு 5 லட்ச ரூபாய் அட்வான்ஸும் 18,000 ரூபாய் வாடகையும் தருகிறேன், எனக்கு அந்த கடையை பிடுங்கி கொடுக்குமாறு கேட்டதற்கு அவர் சரி நீ காசு ரெடி பண்ணின்னு வா, நான் பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் காசு ரெடி பண்ணின்னு வந்த பிறகு எனது கடையை இரவாக ஆட்களை வைத்து காலி செய்து விட்டனர். மறுநாள் காலையில் நான் சென்று 100க்கு ஃபோன் பண்ணி என்னுடைய கடையை காணன்னு கம்ப்ளைண்ட் பண்ணும்போது அவங்க விசாரிக்கும் பொழுது ஸ்டேஷனுக்கு வா என்று கூறினார். நானும் ஸ்டேஷனுக்கு போனேன். கம்ப்ளைண்ட் எழுதி கொடுக்க சொன்னாங்க, எழுதி கொடுத்தேன். எந்த ஒரு நடவடிக்கையும் யாரும் எடுக்கலை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எஸ்பி ஆஃபீஸ் போயிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணேன். அங்கே பார்த்திங்கனாக்கா ஒரு டைமில் 2 டைம் கம்ப்ளைண்ட் பண்ணேன். 2 டைமும் பார்த்தீங்கன்னா காவல் நிலையை அணுகுமாறு சொன்னார்கள். காவல் நிலையை அணுகுனா CSR காஃபி கூட இன்னும் இது வரைக்கும் எனக்கு போட்டதில்லை. போன வாரம் திங்கக்கிழமை CSR காப்பி போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போடுறேன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஆனால் போடல, நம்பர் மட்டும் சொன்னாங்க, 763 CSR காஃபி நம்பருன்னு மட்டும் சொன்னாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்ன வரைக்கும் என்னை கூப்பிட்டு யாரும் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கலை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு கலெக்டரிடம் போய் மனு கொடுத்தேன். அங்கேயும் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் கிடையாது. எனக்கு என் வாழ்வாதாரமே என் டீ கடையை நம்பி தான் இருந்தது. கிட்டத்தட்ட ரொம்ப கஷ்டப்பட்டு ரன் பண்ணேன். அது எப்படி ரொம்ப கஷ்டப்பட்டு ரன் பண்ணி எல்லாத்தையும் விற்று அந்த கடையில் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தேன். சுமார் 10,75,000 ரூபா மதிப்பு, கடையினுடைய மதிப்பு. கடையை பார்த்தீங்கன்னா இரவாக காலி செஞ்சுட்டாங்க. மாவட்ட கண்காணிப்பாளர் அம்மா அவர்கள் என் கடையை மீட்டு தருமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். எனது கடையினுடைய சேதாரத்துக்கு என்னுடைய வாழ்வாதாரத்துக்கு ஒரு வழிவகுத்து கொடுக்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். எனது கடையை மீட்டு தருமாறு நாற்றம்பள்ளி காவல்துறை ஆய்வாளர்களுக்கும் கேட்டுக்கொள்கிறேன்.